என் பெயர் கார்த்திகா. எனக்கு 23 வயது ஆகிறது. என் மாமா 50 வயதாக இருந்தாலும் மிகவும் பலசாலியாக இருந்தார். அவர் 50 வயதானவர்தான். ஆனால் இன்னும் இளைஞனே போல ஆரோக்கியமாக தோன்றினார். அவர் என் மாமியாரை மிகவும் அன்பாக நேசிப்பது எப்போதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். ஆனால் இரவு நேரத்தில் மாமியாரின் அறையிலிருந்து விசித்திரமான ஒலிகள் வரத் தொடங்கின. பிறகு நான் பார்த்தபோது மாமியார் அறையிலிருந்து வெளியே வந்து நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தார். மாமியாரின் இந்த நிலையை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். மாமா என்ன செய்கிறார் என்று நான் யோசித்தேன். மாமியார் இப்படி நொண்டி நடக்கிறார். ஒருநாள் மாமியாரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்போது மாமியார் சொன்னார், மருமகளே, உன் மாமாவுக்கு பால் கொடு என்று. சிறிது நேரம் கழித்து மாமியார் தூங்கிய பிறகு நான் மாமியாரைப் போலே வேடமிட்டு மாமாவுக்கு பால் கொடுக்க சென்றேன். நான் பால் கிளாஸை வைத்துவிட்டு பின்னால் திரும்பியதும் மாமா என் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தார். மாமியார் என்று நினைத்து அவர் முழு இரவும் என்னுடன் இருந்தார். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். நான் பார்க்க மிகவும் அழகாக இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 2 பிள்ளைகள் மட்டுமே. என் அண்ணா ஆகாஷ். நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். என் அண்ணாவுக்கு 1 வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது. என் அண்ணி வீட்டிற்கு வந்த பிறகு என் அம்மா அப்பாவும் மிகவும் பாசமாக இருந்தனர். என் அண்ணி மிகவும் நல்லவள். என் அண்ணாவுக்கும் அண்ணிக்குமிடையே மிகவும் அன்பு இருந்தது. அண்ணா அருகில் உள்ள நகரத்தில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தார். அவர் அலுவலகத்திலிருந்து வரும்போதெல்லாம் எல்லோருக்கும் சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார். இதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். கடவுள் இப்படி ஒரு அண்ணா அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என் அம்மா அப்பாவுக்கும் அண்ணா மீது பெருமை இருந்தது. ஏனென்றால் அவர் அவர்களை மிகவும் நேசித்தார். என் பட்டப்படிப்பு முடிந்துவிட்டது. என் அம்மா அப்பா என் திருமணத்திற்கான தேடுதலை தொடங்கினர். சில நாட்களுக்குப் பிறகு என் அப்பாவுக்கு ஒரு நல்ல பையன் பற்றி தெரிந்தது. அம்மா அந்த பையனைப் பற்றி ஆராய்ந்தபோது அவர் மிகவும் நல்லவர் என்று தெரிந்தது. பையனின் பெயர் சுரேஷ். ஆனால் அவருக்கு பெற்றோர்கள் இல்லை. அவரது அத்தை மற்றும் மாமா அவரை தங்கள் மகனைப் போல் வளர்த்தார்கள். அவர் மிகவும் நல்லவர். எந்தவிதமான குறைகளும் இல்லை. நான் திருமணம் பற்றி கேள்விப்பட்டதும் என் மனதில் பல கனவுகள் தோன்றின. நான் உலகம் முழுவதும் உள்ள கனவுகளை பார்க்கத் தொடங்கினேன். நான் இளமையாகவும் அழகாகவும் இருந்ததால் ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கு இடையிலான உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டேன். அப்பா குடும்பம் நல்லது, ஆனால் தாமதிக்கக்கூடாது என்று நினைத்து விரைவாக திருமணத்தை ஏற்பாடு செய்தார். 10 நாட்களில் திருமணம் நடந்து நான் என் மாமனார் வீட்டுக்கு வந்த மாமனார் வீட்டில் என் கணவரின் அத்தை மற்றும் மாமா என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு என்னை அறைக்கோள் அனுப்பிவிட்டனர். நேரம் கழிந்து இரவு வந்தது. நான் என் தாம்பத்திய படுக்கையில் அமர்ந்து என் கணவனுக்காக காத்திருந்தேன். அந்த நேரத்தில் என் மனம் மிக அமைதியற்றதாக இருந்தது. ஏனென்றால் தாம்பத்திய இரவு பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். இது திருமணத்தின் மறக்க முடியாத நாள் என்று நினைத்து பயப்படவும் செய்தேன். சிறிது நேரத்தில் சுரேஷ் என்னிடம் வந்தார். அவர் அறைக்குள் வந்து என் அருகில் அமர்ந்தார். கார்த்திகா, உன்னை போன்ற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். கார்த்திகா, நான் 10 வயதாக இருந்தபோது என் அம்மா அப்பா விபத்தில் இறந்துவிட்டனர். அன்று முதல் என் மாமா மற்றும் அத்தைதான் என்னை தங்கள் மகனைப் போல் வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று கணவர் சுரேஷ் கூறினார். நான் அமைதியாக அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு நான் கேட்டேன், உங்கள் மாமா அத்தைக்கு தங்களுக்கென்று குழந்தைகள் இல்லையா? அதற்கு சுரேஷ் சொன்னார், என் அத்தைக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை. மாமா, அவருக்கு எத்தனையோ சிகிச்சைகள் செய்த பிறகு பல வருடங்களுக்குப் பிறகு அவர் கர்ப்பமாக இருந்தார். ஆனால் பிரசவ நேரத்தில் அத்தையின் உடல்நிலை திடீரென்ற மோசமானது. மாமா அவரை வெளிநாட்டு டாக்டரிடம் அழைத்து சென்றார். டாக்டர் பார்த்துவிட்டு இவர்களின் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று சொன்னார். அப்போது மாமாவுக்கு எதுவும் புரியவில்லை.
அவர் மாமியே எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றார். மாமியின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் டாக்டர் நீங்கள் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த அதிர்ச்சியில் மாமா அத்தே நீண்ட நாட்களாக மனவழியில் இருந்தனர். அதன் சில நாட்களுக்குப் பிறகு என் அம்மா அப்பா விபத்தில் இறந்தனர். அன்று முதல் அவர்கள் என்னை தங்கள் மகனாகவே நேசித்தனர். நான் எவ்வளவுதான் செய்தாலும் அவர்களின் உதவியை ஒருபோதும் மறக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது சுரேஷின் கண்களில் கண்ணீர் நுழைந்தது. நான் அவரை தோன்றினேன். வருத்தப்படாதீர்கள். நான் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் அவரது வார்த்தைகளே அதைவிட உணர்ச்சிகளை என்னே அதிகம் ஆட்கொண்டன. நான் கணவரின் கையை பிடித்து இந்த விஷயங்களைப் பேசியபடியே இரவே கழிக்கலாமா? இது நமது திருமணத்தின் முதல் இரவு என்றேன். அவர் என்னை தன் கைகளால் இரக்கமாக அணைத்தார். நானும் இந்த தருணத்துக்காக காத்திருந்தேன். ஆனால் சிறிது நேரத்தில் சுரேஷ் கலைப்பால் என்னிடமிருந்து விலகினார். இதைப் பார்த்து உள்ளுக்குள்ளே கொதித்தேன். நான் எத்தனை கழுவுகள் கண்டிருந்தேன், எத்தனை ஆசைகள் வைத்திருந்தேன். ஆனால் என் எல்லா கனவுகளும் நொறுங்கிவிட்டன. சுரேஷ் ஒரு மனைவிக்கு தேவையான திருப்தியை எனக்கு தர முடியவில்லை. அவர் உடனே ஆழ்ந்த தூக்கலத்தில் ஆழ்ந்துவிட்டார். ஆனால் நான் தண்ணீர் இல்லாத மீன் போல படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். இப்படியே குடும்பத்தில் எப்போது காலை வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் காலையில் எழுந்து குளிக்கச் சென்றேன். திரும்பி வந்தபோது மாமா முகத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். 50 வயது ஆன பிறகும் அவர் ஒரு இளைஞனை போல தோன்றியதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். நான் சமையல அறைக்கு சென்று டீ தயாரித்தேன். டீயை எடுத்து மாமாவிடம் கொடுக்கச் சென்றேன். என் மாமா கேட்டார், மருமகளே, உன் அத்தை எங்கே? அவள் எங்கு தெரியவில்லையே. நான் சொன்னேன், அவள் உள்ளேதான் இருக்கிறார். ஏதோ வேலை செய்கிறார் என்றேன். நான் கவனிக்கத் தொடங்கினேன். அத்தை எங்கே இருந்தாலும் மாமா அருகே சென்று அவரும் விசித்திரமான நடத்தைகளை காட்டுவார். அத்தை எப்போதும் சொல்வார், இப்போது கூட வெட்கப்படவில்லை. வீட்டில் புது மருமகள் வந்துவிட்டால் இவள் இதை பார்த்தால் என்ன நினைப்பாள்? மாமா பதிலெழுத்தாது. என்ன நினைப்பால்? ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் இப்படித்தான் இருப்பான். சுரேஷும் இப்படித்தான் இருப்பான். மாமா அத்தையின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், சுரேஷும் இப்படித்தானா? இப்படியே 10 நாட்கள் கழித்தன. ஒரு இரவு நான் குளியலறைக்கு செல்லும் பொழுது மாமாவின் அறையிலிருந்து அத்தையின் விசித்திரமான ஒலிகள் கேட்டன. அந்த ஒலிகளைக் கேட்டு அவர்களின் அறை ஜன்னல் அருகே சென்று பார்த்தேன். அங்கே மங்கலான வெளிச்சத்தில் நான் கண்ட காட்சி என்னை முற்றிலும் உலக்கிவிட்டது. எப்படியோ என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நான் எனது அறைக்கு திரும்பினேன். நான் சுரேஷை தூண்ட முயன்றேன். ஆனால் அவர் அவ்வளவோ ஆழ்ந்த துறக்கத்தில் இருந்தார். எதுவும் புரியவில்லை. நான் படுக்கையில் புரண்டு கொண்டே உறங்கிவிட்டேன். காலையில் என் கணவர் தனது வேலைக்கு செல்ல தயாராகினார். அவரது விடுமுறை முடிந்துவிட்டது. உண்மையில் சுரேஷ் நகரத்தில் தனது வேலையை செய்துவிட்டு மாத இறுதியில் மட்டுமே வீடு திரும்புவார். நான் சமையலறைக்கு சென்று அவருக்கு காலை உணவு தயாரித்தேன். அவர் சாப்பிட்ட வேலையாக வெளியே நேரார். நான் முகத்தில் சோகம் தெரிய எனது அறைக்கு சென்றேன். ஆனால் நேற்று இரவு கண்ட காட்சி என் மனதில் சுற்றிக் கொண்டே இருந்தது. நான் நினைத்துக் கொண்டேன், அத்தே எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி. இந்த வயதிலும் மாமா அவரை இவ்வளவு அன்பாக நேசிக்கிறார். ஆனால் என் கணவர் அவரின் அன்புக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் சந்தோஷப்படுத்த முன்வரவில்லை. ஏனோ தெரியவில்லை, இப்படியே நாட்கள் கழிந்தன. அத்தை காலையில் எழுந்ததும் எப்போது இவர் என்னை விட்டுவிடுவார்? நான் இதனால் சலித்துப் போகிறேன். நாள் முழுவதும் வீட்டு வேலை, இரவிலும் என்னை விட்டு வைப்பதில்லை. இவருக்கு களைப்பே இல்லையா என்று குறைபட்டுக் கொள்வார். அவர் எப்போதும் தன் இடுப்பை பிடித்துக்கொண்டு இந்த இடுப்பு வலி எப்போது குணமாகும் என்று புலம்புவார். அத்தையின் இந்த பேச்சுகளைக் கேட்டு நான் ஆச்சரியப்படுவேன். மாமா அவரின் என்ன செய்கிறார்? அடுத்த இரவு மீண்டும் அத்தையின் அருகிலிருந்து அதே ஒலிகள் கேட்டன. நான் ஜன்னல் அருகே சென்று உற்று பார்த்தேன். மீண்டும் அதே காட்சி.
அதை பார்த்து நான் முற்றிலும் கட்டுப்பாடு இழந்தேன். நான் பின்வாங்கி எனது அறைக்கு திரும்பினேன். நான் நினைத்து கொண்டேன், இது மாமாவுக்கு தெரிந்துவிட்டால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். இதை நினைத்து நான் பல நாட்கள் அதை பார்க்காமல் இருந்தேன். ஒரு நாள் அத்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் தலையை பிடித்துக்கொண்டு, எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் இவருக்கு என்ன, இவருக்கு தன் மகிழ்ச்சி மட்டும்தான் முக்கியம் என்று புலம்பினார். இரவில் அத்தை என்னிடம் சொன்னார், மருமக, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் அவர் அறைக்கு செல்ல மாட்டேன். உன் மாமாவுக்கு ஏலக்காய் தோல் கலந்த பால் குடிக்கும் பழக்கம் உண்டு. இன்று நீயே பால் கொடு என்றார். இதைக் கேட்கும் அதை காட்சி மீண்டும் என் மனதில் தோன்றியது. அத்தை மற்றொரு அறைக்கு சென்று படித்துக் கொண்டார். நான் பால் கிளாஸை எடுத்து மாமாவின் அறைக்கு சென்றேன். அந்த சமய அறையில் மங்கலான வெளிச்சம் மட்டும் இருந்தது. நான் கதவை தட்டியபோது என் மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. நான் எனது தலையை துண்டால் மூடிக்கொண்டு அத்தையைப் போலவே நான் முழுமையாக அத்தையின் போலி உருவம் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். உள்ளிருந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது. நான் பால் கிளாஸை வைத்துவிட்டு திரும்பும்போது மாமா என் கையை பிடித்து என்னை நோக்கி இழுத்தார். நான் விரைவாக முகத்தை மூடிக்கொண்டேன். அவருக்கு நான் யார் என்று தெரியாதிருக்க பிறகு அவர் மாமியுடன் செய்வதைப் போல என்னுடன் செய்யத் தொடங்கினார். நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அனைத்தும் நடத்தியவாறு அவர் களைப்பால் தூங்கிய பிறகு நான் எழுந்து எனது அறைக்கு சென்றேன். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அத்தகைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கான விடை இன்று எனக்கு கிடைத்துவிட்டது என்று எண்ணினேன். நான் படுக்கையில் படுத்து எப்போது உறங்கிவிட்டேன் என்றே தெரியவில்லை. காலையில் என் கண் விழித்தபோது நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். இரவின் மகிழ்ச்சி என்னை முற்றிலும் மாற்றிவிட்டது. நான் குளிக்கச் சென்றேன். வெளியே வந்ததும் அத்தைக்கு இன்னும் அதிக காய்ச்சல் இருப்பதைக் கண்டேன். நான் ஒரு துணியை நீரில் நினைத்து அவரது நெற்றியில் வைத்தேன். அப்போது மாமா வந்தார். மருமகளே, அத்தையின் நிலை எப்படி என்று கேட்டார். நான் ஆமாம், கொஞ்சம் காய்ச்சல் குறைந்து உள்ளது என்றேன். அந்த நிமிடத்தில் மாமா என்னை கூர்ந்து பார்ப்பதை உணர்ந்தேன். இதற்கு முன் அவர் இப்படி பார்த்ததில்லை. நான் நினைத்தேன், இரவு நடந்தது அவருக்கு தெரிந்துவிட்டதா? அத்தையாக நான் நடித்தது புரிந்துவிட்டதா? இந்த எண்ணம் என்னை பதற வைத்து, இது மாமாவுக்கு தேர்ந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அன்று இரவு அத்தை மீண்டும் சொன்னார், மருமகளே, என் உடல்நிலை முழுமையாக குணமாகும் வரை நான் உன் மாமாவிடம் சொல்ல மாட்டேன். இல்லை என்றால் என் நிலை மோசமாகிவிடும். ஆகையால் நீயே அவருக்கு பால் கொடு. இல்லையென்றால் அவர் என்னை தேடி இங்கு வந்துவிடுவார் என்றார். இதைக் கேட்டதும் நான் மகிழ்ச்சியால் இன்று மீண்டும் என்று எண்ணினேன். இரவு நேரம் காத்திருந்தேன். மாமி தூங்கியதும் நான் பாலுடன் மாமாவின் அறைக்கு சென்றேன். பால் கிளா வைத்துவிட்டு திரும்பும்போது மாமா என் கையை பிடித்தார். ஏன் இப்படி விரைவாக போகிறாய் என்று கேட்டார். கேட்டு நான் நடுங்கினேன். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று பயந்தேன். ஆனால் மாமா சொன்னார், நேற்று இரவும் அத்தையாக நீதான் வந்தாய் என்பது எனக்கு தெரியும். நான் கேட்டேன், உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஏன் எதுவும் சொல்லவில்லை? மாமா பதிலளித்தார், மருமகளே, சுரேஷிடம் நீ மகிழ்ச்சியாக இல்லை என்பது எனக்கு தெரியும். நீ சொல்லாவிட்டாலும் உன் வேதனையை நான் புரிந்து கொண்டேன். இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நிலையில் நீ எப்படி தாய்மை அடைவாய்? மாமாவின் வார்த்தைகள் என்னை நிம்மதிப்படுத்தின. ஆனால் ஒரு சிறிய பயம் இருந்தது. இது சுரேஷுக்கோ அல்லது அத்தைக்கோ தெரிந்தால் என்ன ஆகும்? ஆனால் நான் அந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு மாமாவுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தேன். அவர் தூங்கிய பிறகு நான் எனது அறைக்கு திரும்பினேன். இப்போது இது ஒரு தினசரி வழக்கமாகிவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மாமாவும் ஒவ்வொரு இரவும் எனக்காக காத்திருப்பார். இப்படியே பல நாட்கள் கழிந்தன. அன்று இரவு அனைவரும் உணவு உண்டு தனக்கு அறைக்கு சென்றுவிட்டனர். நானும் என் கணவர் சுரேஷும் எங்கள் அறைக்குச் சென்றோம். அந்த இரவு சுரேஷ் முன்பை விட சிறப்பாக இருந்தார். ஆனால் முழுமையான மாற்றம் இல்லை. விரைவில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டார்.
அவர் அப்படி தூங்குவதை பார்த்து நான் உள்ளுக்குள்ளே குமிறனேன். இதை மாமாவிடம் சொல்வதா என்று நினைத்தேன். ஆனால் சுரேஷ் எப்படியோ தன்னைதானே சமாதானப்படுத்தி உறங்கிவிட்டேன். காலையில் சுரேஷ் சொன்னார், நான் 3 நாட்களுக்கு நகரம் செல்கிறேன். 3 நாட்களுக்குப் பிறகு திரும்பி வருகிறேன். இதை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். மீண்டும் அந்த இறைவின் நினைவுகள் என் மனதில் உருவாகியன. அந்த நாள் மிகவும் நீண்டதாக இருந்தது. அத்தை தூங்கியதும் நான் மாமாவின் அறைக்கு சென்றேன். அவர் அவளுடன் எனக்காக காத்திருப்பதைக் கண்டேன். நான் சென்றதும் அனைத்தும் தொடங்கியது. அந்த இரவு முழுமையானது. அடுத்த நாள் நான் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென்று சுரேஷ் வீடு திரும்பினார். இதை பார்த்து நான் மிகவும் பதறினேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி விட்டீர்கள் என்று கேட்டேன். சுரேஷ் பதிலளித்தார், கார்த்திகா, இனி நான் என் வேலையை வீட்டிலிருந்தே செய்கிறேன். உன்னை இனி கஷ்டப்படுத்தவில்லை என்றார். அவரது வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. என்று ஏன் இப்படி பேசுகிறார்? சுரேஷ் தொடங்கிறார், உன்னை போன்ற மனைவி அதிர்ஷ்டசாலிகளுக்கே கிடைக்கும். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெண்ணுக்கு கணவரிடமிருந்து அன்பு கிடைக்கவிட்டால் அவள் வேறு ஆணை தேடலாம். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. என் நம்பிக்கையை காப்பாற்றி உள்ளாய். இது எனக்கு பெருமையாக உள்ளது. இதை கேட்டு நான் மனதுக்குள் என்னையே கடித்துக் கொண்டேன். என் கணவர் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? இவ்வளவு நல்ல மனிதரை ஏமாற்றிவிட்டேனே. என்னை பற்றி வெறுப்பு ஏற்பட்டது. நான் உள்ளுக்குள் சாக்கடையாக உணர்ந்தேன். சுரேஷ் வெளிப்படுத்தினார், எனக்கு ஒரு ரகசிய நோய் இருந்தது. இதற்கான சிகிச்சையை நகரத்தில் பெற்றுக் கொண்டிருந்தேன். இதனால்தான் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அத்தையின் வழி பொருத்தத்தால் உன்னை மணந்தேன். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. அந்த இரவு சுரேஷிடமிருந்து நான் இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சியே பெற்றேன். மறுநாள் காலை மாமா என்னை பார்த்தபோது நான் கண்களை தாழ்த்திக் கொண்டேன். எனது தவறு என்னை புரிந்துவிட்டது. நான் தவறான பாதையில் சென்றுவிட்டேன். ஆனால் இனி என்னை ஏமாற்ற முடியாது. அன்றில இருந்து மாமாவின் அறைக்கு செல்வதை நிறுத்திவிட்டேன். என் கணவரி மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினேன். மாமாவும் தன் தவறை உணர்ந்துவிட்டார். அவரும் ஒரு நல்ல மனிதராக மாறினார். ஒரு கணவன் அல்லது மனைவியிடமிருந்து திருப்தி கிடைக்காதபோது மக்கள் தவறான வழியில் செல்கிறார்கள். ஆனால் நான் சொல்வது இதுதான். முதலில் உங்கள் பிரச்சனையே என்ன என்பதை ஆராயுங்கள். அதற்கு தீர்வு காண்கள். தவறான பாதை தற்காலிக திருப்தி மட்டும்தான் தரும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டியே இருக்கும்.